ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணியை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லவா? இனிமேல் அதை பற்றி கவலைப்பட உனக்கு தேவையில்லை. தேவையில்லாமல் நீ அவரை நினைத்து மனம் நொந்து அழுகவும் வேண்டாம். அவர் சற்றும் பொறுப்பாக இல்லை என்று நினைக்கின்றாய். குடிப்பழக்கம் இருக்கின்றது. சற்றும் என் மீதும் என் குழந்தைகள் மீதும் அக்கறையே இல்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு ஞாபகத்தில் இருக்கின்றார். சரியாக வேலைக்கும் செல்வதில்லை. இப்படி பொறுப்பில்லாமல் இருந்தால் என் வாழ்க்கையை நான் எப்படிதான் சந்தோஷமாக வாழப்போகின்றேன் அப்பா என்று கேட்கின்றாய். இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் ஒத்தி போய்தான் திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் செய்து கொண்ட கொஞ்ச நாளிலேயே உனக்கு அவருடைய குணாதிசயங்களை பற்றி முழுமையாக தெரிய வந்துள்ளது. எவ்வளவு தான் நல்ல மனிதராக இருந்தாலும் சற்றும் பொறுப்பில்லாமல் இருந்தால் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும்? குழந்தைகள் மட்டும் ஆகிவிட்டன, ஆனால் பொறுப்பில்லை, பணம் இல்லை என்று நீ அழுகின்றாய். அழுகாதே, கண்ணீரை துடை. அவரை நினைத்து நீ கவலைப்பட்ட நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. அவரே இன்று ஒருவரிடம் அவரை பற்றி கூறினார். நான் சற்றும் பொறுப்பில்லாமல் என் குடும்பத்தை காக்காமல் இப்படி திரிகின்றேன். இதை நினைத்து எனக்கே வெட்கமாக இருக்கின்றது. இனி எப்படியாவது நன்றாக உழைத்து என் குடும்பத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அவரே அவர் வாயால் கூறினார். அந்த மாற்றத்திற்கு காரணம் யார் என்று நினைக்கின்றாய்? அது வேறு யாரும் அல்ல தங்கமே, நான் தான். உன்னுடைய துணை இப்பொழுது மொத்தமாக மாறிவிட்டார். நல்ல மாற்றம் உண்டாகிவிட்டன. இனி அனைத்து தீய பழக்கத்தில் இருந்தும் விடுபட்டு வெளியே வந்து விடுவார். அவருடைய வாழ்க்கையை நிச்சயமாக பொறுப்பாக வாழ்வார். பின்பு நீ உன் வாழ்க்கையை எப்படி அவருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல் வாழப் போகின்றாய். இவை அனைத்தும் இன்னும் கூடிய விரைவில் நடக்க உள்ளது. உன்னுடைய துணைக்கு மனம் மாறிவிட்டது. பொறுப்பு இப்பொழுது சற்று துளிர ஆரம்பித்து விட்டது. இனி மொத்தமாகவே மாறி பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் உண்மையாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் நடந்து கொள்ளப் போகின்றார். இவை அனைத்தும் கனவாக இருக்குமா என்று நினைக்காதே. நினைவில் நடக்கப் போகின்றது. நீ எதை என்னிடத்தில் கேட்டாயோ அதை அப்படியே நான் உனக்கு தரப்போகின்றேன். பொறுப்பானவராக மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கப் போகின்றார். இனி நீ அவரை பற்றிய எந்த கவலையும் பட்டு உன்னுடைய மனதையும் உன்னுடைய உடம்பையும் வீணடித்து கொள்ளாதே. போதும், நீ இருந்த விரதங்கள் அனைத்தும் இப்பொழுதும் பலித்து உன்னுடைய வேண்டுதல் பலித்து உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களாக மாறி நடக்கப் போகின்றது. இனி நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாய். அதற்கு உன் அப்பா நானே சாட்சி. கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உன் துணை மனம் மாறி உன்னிடத்தில் வருவார். வந்து அனைத்தையும் கூறுவார். அப்பொழுது நீயே என்னை முழுமையாக உணர்வாய். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!